ஆப்கி அதாலத்தில் AIMII சீஃப் அசாசுதீன் ஓவைசி மீதுள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவர் வெளிநாட்டுக்கு டெலிகேஷன் கொண்டு போனதுல எந்த பயனும் இல்ல. ஓவைசி சார், நீங்களும் டெலிகேஷன் எடுத்துட்டு போனீங்க. இந்தியால பாத்தீங்கன்னா இன்னும் 7 பார்ட்டிஸ் டெலிகேஷன் அனுப்புனாங்க. ஆனா இங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதனால எந்த லாபமும் இல்லைன்னு சொல்றாங்க. பாருங்க, நாங்க டெலிகேஷனுக்கு போனது நாட்டுக்காகத்தான், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் போகல. ஸோ நாங்க பிரதம மந்திரிக்காகவும் போகல, வேற யாருக்காகவும் போகல, நாட்டுக்காகத்தான் போனோம். ஏன்னா அதுல எந்த விப்பும் கொடுக்கல. ஏன்னா இது கண்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க பஹ்ரைனுக்கு போனோம். பஹ்ரைன் கூட ஒரு அந்யூன்யமான உறவு இருக்கு. பஹ்ரைன் இப்போ நான் பர்மனன்ட் மெம்பர் ஆகிக்கிட்டு இருக்கு UN செக்யூரிட்டி கவுன்சில்ல. பாகிஸ்தான் சேர்மன், எங்களுக்கு அவங்க தேவை. அங்க டெலிகேஷன் போச்சு. மக்கள் இதை மறந்திருப்பாங்க. 2019 பஹ்ரைன் ஒரு வாண்டட் டெரரிஸ்டை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இவங்க இதை மறந்துட்டு இருப்பாங்க. பஹ்ரைன்ல அவங்களோட மக்கள் தொகை 7 லட்சம். அதுல 3 லட்சம் இந்தியர்களே வேலை செய்யறாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 2018 பாகிஸ்தானை FATF கிளப்ல போட்டப்போ பஹ்ரைன் தான் உதவி செஞ்சாங்க. இத்தனைக்கும் அது GCC மெம்பர், முஸ்லிம் கண்ட்ரி. அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 2வதா நாங்க குவைத்துக்கு போனோம். குவைத்திலே 10 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அப்புறம் குவைத் கூட 2019 ஒரு வாண்டட் டெரரிஸ்ட கொடுத்தாங்க. குவைத்துக்கும் எங்க குரூப் இந்த 4 கண்ட்ரீஸ்க்கும் போயிருந்தது. அதாவது மிடில் ஈஸ்ட், நார்த் ஆப்பிரிக்கா எல்லாம் டாஸ்க் ஃபோர்ஸோட மெம்பர்ஸ். அப்புறம் எங்களுக்கு இவங்களோட உதவி தேவை. குவைத்தில் நாங்க டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டரை சந்திச்சோம். அங்க அவரை சந்திச்சோம். அவர் பேரு ஷூரா. அங்க சந்திச்சோம். பஹ்ரைன்ல நம்மளோட லோக்சபா இருக்கு. அங்க இருக்கிற ஸ்பீக்கர் பெங்களூர்ல படிச்சவர். என்ன தெரியும்னு சொன்னாரு. நான் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன். பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸை டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அவரு எஸ், நான் பெங்களூர்ல படிச்சிருக்கேன்னு சொன்னாரு. பிரீமியர் இன்ஸ்டிடியூட் இருக்கு தெரியும், ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொன்னார். குவைத்துக்கு போனோம். கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவுக்கு போனோம். அங்க 27 லட்சம் இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. அப்புறம் அவங்க நாங்க சொன்னோம், ஞாபகப்படுத்தணும், 2012 உங்களோட தாய்கள் எல்லாரும் டெரரிசமுக்கு எதிராக மனு கொடுத்தாங்கன்னு. அப்புறம் அந்த மனுல என்ன சொன்னாங்கன்னா, டெரரிசமுக்கு காசு கூட பயன்படுத்துறாங்கன்னு. சோ எத்தனை ஃபாரின் டெலிகேட்ஸ் இருக்காங்களோ அங்க இருக்கிற எல்லாரையும் நாங்க சந்திச்சோம். சொன்னதுக்கு அப்புறம் ஆமா நீங்க சொன்னது சரிதான்னு சொன்னாங்க. நாங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், 2003 ரியாதுல அல் கைதா தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க சொன்னாங்க எஸ், நாங்க விக்டிமா இருந்திருக்கோம்னு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஹூத்திஸ் ஆர்மியும் மேல மிசைல் போட்டாங்க, பிளாஸ்ட் பண்ணாங்க. சவுதி அரேபியா எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மறுபடியும் FATFல பேர் வரணும். இந்த 3 கண்ட்ரிஸ் மேலேயும் பாகிஸ்தானுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நாங்க போய் அவங்க கிட்ட சொல்றோம், இங்க பாருங்க, இந்த TRF ஆர்கனைசேஷன் பஹல்காம்ல அட்டாக் பண்ணாங்க. இந்த LET பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ட் டெரரிசம். நீங்களும் டெரரிஸ்டுக்கு விக்டிமா இருந்திருக்கீங்க. அல் கைதா ரூபத்துல இருக்கட்டும், இல்ல தாயிஷ் ரூபத்துல இருக்கட்டும். பாகிஸ்தான் டெரரிசம் மேல இவங்களோட ஐடியாலஜி அதே ஃபவுண்டேஷன் லெவல்ல தான் இருக்கு. சோ நாங்க போய் புரிய வச்சோம். பாருங்க, டிப்ளமசிங்கிறது ஒரு நாள் வேலை இல்ல. கோழியை உட்கார வச்சதும் முட்டை போட்டுரும் வெற்றி கிடைச்சிரும்னு. இது அந்த மாதிரி வேலை இல்லையே. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நாங்க கண்டினியூஸா பண்ணி ஆகணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கீங்கன்னு. சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட உங்களுக்கு பிரஷர் கொடுத்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நாங்க அவங்க MOS ஃபாரின் அஃபேர்ஸ் கூட 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, 2 hours. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஜெய் பாண்டா எங்க திறமைகளை ரொம்ப பிரமாதமா ரசிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்களும் கலந்துக்கிட்டோம். மற்ற டெலிகேட்ஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்களோ நாங்க அவங்களுக்கு சொன்னோம். அவங்க கேட்டாங்க, நீங்க ஏன் பாகிஸ்தான் கூட பேச மாட்டேங்கிறீங்க? யார் சொன்னா நாங்க பேசுறது இல்லைன்னு? 26/11 அப்போ நாங்க பேசணும். அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போய் பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிட்ட போய் DNA சாம்பிள்ஸே கொடுத்தாங்க. அஜ்மல் கசாபோ உயிரோட பிடிச்சோம். அங்க இறந்தவங்களோட DNA சாம்பிள்ஸை எடுத்தோம். அவங்களோட ரெக்கார்டட் கன்ஃபெஷன், வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. யாரோ பாகிஸ்தான்ல உட்காந்துக்கிட்டு மும்பையோட ஹோட்டல்ல அட்டாக் பண்ணி கொன்னுடுங்கன்னு சொன்னாங்க. நாங்க எல்லா ப்ரூஃபும் அவங்களுக்கு கொடுத்தோம். ஆனா ட்ரையலே நடக்கலையே. அப்புறம் நாங்க அவங்க கிட்ட சொன்னோம், ஜக்கூர் ரஹ்மான பாகிஸ்தான்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க. அவர் ஜெயில இருந்து குழந்தைய பெற்றாரு. இல்ல இல்ல, இது சிரிக்கிற விஷயம் இல்ல, இது சிந்திக்க வேண்டிய விஷயம். டெரரிஸ்ட்ங்கிறது எவ்வளவு கிரேவ் ஆஃபென்ஸ்.
அப்புறம் அவங்க ஜெயில உட்காந்துக்கிட்டு நாங்க எப்ப பண்ணோம்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நானே பர்சனலா நரேந்திர மோடியை பர்சனலா கிரிட்டிசைஸ் பண்ணேன். பத்தான்கோட்டுக்கு அப்புறம் நீங்க ISI எதுக்கு அங்க வர விட்டீங்கன்னு. அங்க வந்தாங்க, என்ன நடந்துச்சு? அப்படி எதுவும் இல்லையே, நாங்க பேசாம ஒன்றும் இல்லையே. அவருக்கு எல்லாத்தையும் நாங்க சொன்னோம். நீங்க அவங்கள FATFல போட உதவி செய்யுங்கன்னு நாங்க சொன்னோம். நாங்க என்ன சொன்னோம்னா, பாகிஸ்தானி மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். எங்களோட சண்டை பாகிஸ்தானோட ISI கூட, அவங்களோட ஸ்பான்சர் டெரரிஸ்ட் குரூப் கூட. அவங்க அதை தடுக்கட்டும், எங்களுக்கு எதுக்கு? நாங்க தான் முன்னேறி போய்கிட்டு இருக்கோமே, இன்னும் முன்னேறுவோம். உங்ககிட்ட இதை தான் கேட்டாங்க. பாகிஸ்தானுக்கு போய் எல்லா இடங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தாக்குதல் நடந்தது பெஹல்காம்ல. ஆனா 2 மணி நேரத்துல பாகிஸ்தான் இந்தியாவை பிளேம் பண்ணியிருக்கு. இது எப்படி ஏன் பண்ண மாட்டாங்க? நீங்க 4 இமெயில் போட்டீங்கன்னா ஒத்துக்கிறோம், நாங்க தான் தாக்குதல் நடத்தணும்னு சொன்னா 4ல 2 இமெயில்ஸ் அதை எங்க ஏஜென்சி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதை பாகிஸ்தான் கண்டோன்மெண்ட் பக்கத்துல இருந்து இமெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த விஷயம் எப்ப தெரிஞ்சதோ, அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் தெரிஞ்சதோ, உடனே எங்களுக்கு சம்மதம் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரல் 25 யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல TRF பேர் வந்துச்சு. ஸோ ஷெபாஸ் ஷெரீஃப்க்கு அங்க யாராவது மாப்பிள்ளை இருந்தாங்களா ஷெபாஸ் ஷெரீஃப் பேர் வர்றதுக்கு? ஒருவேளை TRF கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்ப TRFல பேர் கொடுக்கணும்ல. அவர் அதை மறுத்துட்டாரு. அப்புறம் நாடு இதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சொல்ல போனா இந்திய அரசாங்கம் டிசம்பர் 23ல யுனைடெட் நேஷன்ஸோட சாங்ஷன் கமிட்டிக்கு TRF இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் 24 மே அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, TRF ஒரு ஆர்கனைசேஷன். எங்க துரதிருஷ்டம் என்னன்னா, எங்க செக்யூரிட்டி லேப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பெஹல்காம் சம்பவம் நடந்துச்சு. சோ இது பாகிஸ்தானோட இந்த 4 நாடுகள்ல, அதுவும் அல்ஜீரியாவில் 1995ல இருந்து 2006 வரைக்கும் 60,000 அல்ஜீரியன் டெரரிஸ்ட கொன்னாங்க. 60,000. அவங்க சொன்னாங்க நாங்க இதை ஏத்துக்கிறோம்னு. இப்ப அல்ஜீரியா இப்போ அவங்க நான் பெர்மனன்ட் மெம்பர். அவங்க கிட்ட நாங்க இத பத்தி விவரமா எடுத்து சொன்னோம். அவங்களும் டெரரிசமோட ஒரு விக்டிம். இன்னைக்கும் சவுத் அல்ஜீரியாவில் தாயிஷ் குரூப் இருக்கு. ஸோ நாங்க அங்க போய் முயற்சி பண்ணோம் நம்ம கண்ட்ரியோட வியூ பாயிண்ட்டை வைக்கிறதுக்கு. ஏன்னா ஆல் பார்ட்டி MPs இருந்தாங்க. எல்லாரும் போய் நாட்டோட யுனைடெட் வியூ பாயிண்ட்டை வைக்கிறதுக்காக. ஸோ டெஃபினட்டா அதோட விளைவு இருக்கும். அதனால என்ன லாபம்? லாபம் இதுதான். அவங்க பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ட் டெரரிசத்தை, பாகிஸ்தான்லேருந்து இந்த டெரரிசத்துக்கு காசு போகுது. இந்தியாவோட இதுல என்ன பெரிய லாபம்னா, நாங்க யுனைடடா சொல்லியிருக்கோம் இது நாட்டோடைய பிரச்சனைன்னு. நானே சொன்னேன், நாட்டுக்கு போனா நான் இவங்களோட எல்லாம் பேச மாட்டேன்னு, BJP மெம்பர்ஸ் கூட. ஆனா இது டெரரிசம் விஷயமா இருக்கிறதுனால நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கொண்டிருக்காங்க. அதனாலதான் நாங்க வந்தோம், ரிக்வெஸ்ட் பண்றோம், நீங்க உங்க குட் ஆபீசர்ஸை யூஸ் பண்ணுங்க. நீங்க FATFல பாகிஸ்தான மறுபடியும் கொண்டு வர்றதுக்கே எங்களுக்கு துணையா இருங்க. ஏன்னா டெரரிசம் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, டெரரிசம் இந்த உலகத்துக்கே பெரிய சேலஞ்ச். சோ இதனாலதான் நாங்க இந்த விஷயத்தை பத்தி பேசணும். அப்புறம் நாங்க எங்கெல்லாம் போனோமோ அவங்க ரொம்ப பொறுமையா நாங்க சொல்றத எல்லாம் கேட்டாங்க. எங்க கிட்ட கேள்வியும் கேட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க பேசும்போது நாங்க அவங்க கிட்ட சொன்னோம், பாகிஸ்தான் கூட எங்களை ஹைஃபனேட் பண்ணாதீங்கன்னு. நாங்க சவுதி அரேபியா கிட்ட கேட்டோம், நீங்க அவங்களுக்கு $13 பில்லியன் கொடுக்க போறீங்க, அவங்கள மானிட்டர் பண்ணுங்கன்னு. காசு எங்க போகுதுன்னு மானிட்டர் பண்ணுங்க. எப்படி அப்படி கொடுப்பீங்க? ஒருவேளை அதே காசு பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட போனா அவங்க அதை இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் இன் ஆல் நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்க குரூப் கூட நான் பேச முடியும். நாங்க ரொம்ப நல்ல விதமா அவங்க கிட்ட. அவங்க உங்ககிட்ட இப்படி கேட்கலையா? பாகிஸ்தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு, இந்தியாவோட முஸ்லிம்ஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு. ஆனா பாகிஸ்தான்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, உலகம் எவ்வளவு சின்னதுன்னா, இந்தியாவில் என்னென்ன நடக்குதோ அதை உலக மக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க. அது மாப் லிஞ்சிங் வீடியோவா இருக்கட்டும், அதாவது வேற ஏதாவது தப்பான வேலையா இருக்கட்டும், சங்கு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அது உலகத்துக்கு தெரிஞ்சிரும். எங்களை கேட்கும்போது நாங்க ஆமான்னு சொன்னோம். ஆமா இது நடந்துச்சுன்னு நானே சொன்னேன். ஆமா இது உண்மைதான்னு சொன்னோம். நாங்க இதை மறுக்கல, நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க.
ஆனா எங்க கிட்ட இன்னைக்கு கூட எங்க கோர்ட்ஸ் இண்டிபெண்டன்ட், கோர்ட்ஸ் இன்னைக்கும் வழக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னேன் இது இப்படி இருக்குன்னு. ஆனா நாங்க உங்ககிட்ட என்ன நோக்கத்தோட வந்தோம்னா, இது டெரரிஸ்ட் விஷயத்துக்காக எங்க நாட்டோட ஒரு வியூ பாயிண்ட வைக்கிறது. நாங்க எல்லாம் இத பத்தி பேசணும். நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் பாலஸ்டைன் விஷயத்துல ரொம்ப மாறுபடுதுன்னு இந்தியா. அப்புறம் நாங்க கேட்டோம் பாலஸ்டைனோட ஸ்டாண்ட் எங்க மாறுச்சுன்னு. சோ எங்க ஸ்டாண்ட் இன்னைக்கும் அதே தான், நெஹ்ரு மகாத்மா காந்தி பீரியட்ல இருந்தது. ஓகே, பிஜேபி பவர்ல கொஞ்சம் சாஃப்ட். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த புச்சர் விஷயத்துல. ஆனா நாங்க அவங்க கிட்ட கேட்டோம், எவ்வளவு நேரமா இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க பாலஸ்டீனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்டோம். நாங்க பாலஸ்டீனியர்களுக்கு எப்போதும் கூடவே இருக்கிறோம், எப்பவும் இருப்போம். நீங்களும் கூடவே தான் இருக்கீங்க, நீங்களும் அதை பத்தி பேசுறவங்க தான். அப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்க, எதுவுமே பேச முடியல. சில பேர் இதுவும் சொல்றாங்க உங்களுக்கு விரோதம் இருக்குன்னு. ஏன்னா டெலிகேஷன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை பிரதம மந்திரி கூப்பிட்டாரு, ஆனா நீங்க அவரை சந்திக்க போகல. இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நரேந்திர மோடிய நாடுன்னு நினைக்கிறீங்களா இல்ல நாட்டுல நம்ம எல்லாரும் இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நாடுங்கிறது தனிதானே. நாங்க நாட்டுக்காக போனோம், ஒரு தனிப்பட்ட பிரைம் மினிஸ்டருக்காக போகல. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர்னா நாங்க போயிருக்கவே மாட்டோம். நாங்க நாடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கண்டிப்பா அதுக்கு போவோம். கண்ட்ரிக்காக போனோம். அது மட்டும் இல்ல, 2012-13 ஒரு ட்ராக் டு டிப்ளமசில யஷ்வந்த் சின்ஹா சார், மணிசங்கர் சார், நாங்க எல்லா எம்பிஸையும் கூட்டிகிட்டு போனோம். பிஜேபி எம்பிஸும் தான். அங்க பாகிஸ்தான் சேனல்ல நான் அவங்கள பத்தி கடுமையா பேசினேன், வாக்குவாதம் நடந்தது. சோ இப்ப எதுவும் அந்த மாதிரி இல்ல. எங்களோட வியூ பாயிண்ட நாங்க மறந்துட மாட்டோம். நாட்டுக்காக போனோம், இப்ப நாட்டுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா பிஜேபிக்கு எதிராக தான் இருப்போம், இனிமேலும் அப்படிதான் இருப்போம். அப்புறம் பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ காங்கிரஸ் மக்கள் சொல்றாங்க பயங்கரவாதிங்க எப்படி ஓப்பனா சுத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம எம்பிஸ் வெவ்வேறு நாடுகள்ல ஓப்பனா சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த அறிக்கை மிஸ்டர் ஜெயராம் ரமேஷ் சார் கொடுத்தாரு. ஓகே, அவருக்கு அவருடைய பார்ட்டிஸோட எம்பி போனது பிடிக்கல போல இருக்கு. ஆனா அவர் இந்த விஷயத்த மறந்துட்டாரு. சுப்ரியா சூலே இந்திய அலையன்ஸ்ல டிஎம்கே எம்பி எங்க தங்கச்சி கனிமொழிக்கு கூட இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவங்களோட அலையன்ஸ் போச்சு. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, ஒத்துக்கிறோம், நாங்க பாரத்தோட பி டீம். சோ அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்க அலையன்ஸ், அதை பத்தி யோசிக்கலாம்ல. இந்த அறிக்கை கொடுக்கறதால என்ன லாபம்? பயங்கரவாதிங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர் அந்த 4 பயங்கரவாதிகள் பிடிபடுற வரைக்கும் நாங்களும் விட மாட்டோம். ஆனா உங்க பார்ட்டியோட எம்பிஸ், உங்களோட இந்திய அலையன்ஸ் மக்கள் சேர்மேனா போயிருக்காங்க. அவர் இந்த மாதிரி அறிக்கை விட்டா அது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஒரு தலைவர் இதையும் சொல்லியிருக்காரு, மோடிஜி ஒரு டிராவல் ஏஜென்சி ஓபன் பண்ணியிருக்காரு, ஊர் சுத்துறதுக்காக இந்த எம்பிசி எல்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் டைம் யாரு சொன்னாங்களோ அவங்களே சேர்மன் ஆக்கி அனுப்பணும். இல்ல 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 கேளுங்க. அப்புறம் எங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாமே நைட்ல தான். அப்புறம் உங்களுக்கு தெரியும், நைட் ஃப்ளைட்னா தூங்க முடியாது. அப்புறம் மார்னிங் உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. அல்ஜீரியா 4 மணி நேரம் முன்னாடி. நாங்க மத்தியானம் போனா அது ஃப்ரைடே அன்னைக்கு 2 மணிக்கு வாங்க 5 மணிக்கு உங்களுக்கு எம்பசியில மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நாங்க ஒன்றும் ஊரை சுத்தல, எப்படி சுத்த முடியும்? ஒருவேளை ஊரை சுத்தணும்னு சொன்னா அது மிகப்பெரிய தப்பு. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் எல்லாம் ஒரு ஓரமா வைங்க, பேசுங்க. உங்களுக்கு டெமோக்ராட்டிக் ரைட் இருக்குன்னு தெரியும். எங்க குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நாங்க அங்க ஊரை சுத்தி பார்க்க போகல. அப்புறம் ஒரு வீடியோ காட்டினாங்க, அதுல ஒரு மெம்பர் பாட்டு பாடிட்டு இருந்தாரு. பாருங்க, நான் பாட்டு கேட்கவும் மாட்டேன், அப்புறம் கேட்குற இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஸோ நான் இன்னும் லைட்ரு வேணும். நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. அல்ஜீரியாவில் பேக்ரவுண்ட் என்னன்னா, அதாவது இந்தியன்ஸ் அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள இந்தியன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஜானேத்தூன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஏர்போர்ட்ல ஜானேத்தூன்னு சொன்னாங்க. நாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கோம், ஜானேத்தூன்னா என்னன்னு. அப்பதான் தெரிஞ்சது 1960sல அஜ்னபி ஷராஃப் சார், உங்க வாலிப காலத்து படமா இருக்கும். ஆமா சார். சோ அதுல அந்த பிக்சர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அந்த பாட்டும் ஃபேமஸ் ஆயிருக்கு. சோ அங்க ஃபாரின் அஃபேர்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் அவரு ராத்திரி டின்னருக்கே எங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் ப்ரோக்ராம்ல இல்ல, ஆனா வந்தே ஆகணும்னு சொன்னாரு. அங்க அவர் அந்த படத்தை பத்தி சொன்னாரு.
அங்க பிஜேபியோட ஒரு எம்பி என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, அது நல்ல பாட்டு, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி திடீர்னு 2-3 லைன்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த பிளானும் இல்ல. அதை நாங்க திட்டமிட்டு செய்யல. அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி நாங்க யாரும் வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னோம். எவ்வளவோ சொன்னோம் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த வீடியோவோட கதை இதுதான். அப்புறம் அந்த மீட்டிங் எப்போ முடிஞ்சது தெரியுமா? டின்னர் மீட்டுக்கு போனது 11:45 வரைக்கும் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் காலையில எந்திரிச்சு ஓட வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி வதந்திகள் வந்துகிட்டு தான் இருக்கும். இதை நீங்க நம்ப கூடாது. உண்மையை தெரிஞ்சுக்கணும். இப்போ பப்ளிக்ல இருந்து கேள்வி கேட்கலாம். மோடிஜியோட யாத்திரை 100ல இருந்து கிட்டத்தட்ட 200 வரைக்கும் ஆக போகுது. அந்த யாத்திரையை பாத்தீங்கன்னா அது நம்மளோட நேஷனல் கிரஸ்ட பத்தி இருக்கும். ப்ரையாரிட்டியும் அதுதான். எங்க போனாலும் ப்ரையாரிட்டி ஒருத்தரை சந்திக்கிறது இல்ல, நேஷனல் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார். ஆனா அதுக்கப்புறமும் பகல்காம் அட்டாக் நடந்தப்போ மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயங்களுமே சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அந்த பயணத்தால எந்த லாபமுமே இல்லையா சார்? அதுதான் என்னோட கேள்வி. எங்க ஃபாரின் அஃபேர்ஸோடைய ஆஃபீஸர்ஸ் ரொம்ப திறமையானவங்க. ஸோ நான் ஜெனரலைஸ் பண்ணி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அவரு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்குங்க, ஒருவேளை நம்ம நாட்டில் மக்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா நியாயம் நடக்கும். அப்புறம் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னா அது சைனாவால தான். அப்புறம் நம்ம எக்கானமியில நாம 10% மேல க்ரோ ஆகும். ஸோ இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச். அது உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே. நாம அந்த வேலையை தான் பார்க்கணும். சார் இப்போ விஷயம் என்னன்னா, நீங்க வெளியே போனப்போ அதாவது பிஜேபியோட பொலிட்டிக்கல் அது அப்படியே தான் இருக்குமா இல்ல உங்களோட யோசனை சேஞ்ச் ஆயிடுமா? நாங்க பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ண போகல. இந்த விஷயத்த மனசுல இருந்து நீக்கிடுங்க. நாங்க நாட்டை ரெப்ரசன்ட் பண்ண போனோம். இப்போ விஷயம் பிஜேபி சம்பந்தப்பட்டதா இருந்தா, இப்ப சொல்ல போனா எங்கேயுமே கடலுக்கு 2 கரை இருக்க முடியாது. அது என்னைக்கும் ஒண்ணு சேராது.